அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2 மணி நேர உண்ணாவிரதத்துல எப்பேற்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டிய மண் இது. அதனால இந்த 2 நாள் மதச்சார்பற்ற மௌன விரதம் தியானம் இருக்கேன்னு போனீங்க, என்ன பெருசா சாதிச்சுட்ட அப்படின்னு நண்பர்கள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த கிரிக்கெட்டையும் அரசியலையும் எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசுவோம். நான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்வேன். நண்பர்கள் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப சோகா மாட்டிக்குது பாருங்க. கிரிக்கெட்ல இந்த டக்வொர்த் லூயிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது இந்த மழை வரா மாதிரி இருந்து மேட்ச் பாதியில நிற்கும் அப்படின்னா கபால்னு இந்த டக்வொர்த் லூயிஸ் வருவாருங்க. முதல்ல ஆடின டீம் பாத்தீங்கன்னா அவங்க முக்கிய ஆடி ஒரு 145 ரன் எடுத்திருப்பாங்க. செகண்ட் பேட்டிங் டீம் வரும். அது அப்படி மழை கொஞ்சம் விட்டு அப்படி அதுக்கப்புறம் பிளே ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 4 ஓவர் போயிருக்கோம். ஒரு 2 விக்கெட் இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க இன்னும் 4 ஓவர் தான் ஆட முடியும் அப்படின்னும் போது டகால்னு அது என்ன கணக்கு போடுவான்னு தெரியாது. டக்வொர்த் லூயிஸ் விதிப்படி நீங்க 4 ஓவர்ல 126 ரன் எடுக்கணும் அப்படின்வாங்க. அவன் முதல்ல ஆடி 20 ஓவருக்கே 145 தானடா எடுத்தான். அதெல்லாம் கிடையாதுங்க. டக்கு ஒர்த்து லூயிஸ் இப்படிதான் இருக்குது அப்படின்வாங்க. அந்த கணக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. சொல்ல போனா ஐன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூட ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனா டக்வொர்த் லூயிஸை யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கொக்கோ கோலா இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க, உலகத்திலேயே 7 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ரகசியமா. ஆனா அதை விட ரகசியம் இந்த டக்வொர்த் லூயிஸ் கிட்டத்தட்ட 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 4 பேருக்குமே கிரிக்கெட் விளையாட தெரியாது. அது வேற விஷயம். கமெண்ட்ரி மட்டும் தான் கொடுக்க தெரியும் போல இருக்குது. நல்ல காலங்க. சைனாக்காரன் கிரிக்கெட் ஆடல. அவன் மட்டும் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த டக்கு ஒர்த் லூயிஸ் இதே மாதிரியே டிங் வாங் லூ ஜிங் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டாந்து இருப்பான். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே இருக்காது. இதுல என்ன வருதோ அதுல அதே தான் வரும். ஆனாலும் என்னங்கன்னா அது எங்களுடைய தயாரிப்பு அப்படின்மா. ஏதோ டக்வொர்த் லூயிஸ் தப்சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 272 சீட்டுல அவங்க ஜெயிக்கணும். அதுதான் அவங்களுக்கு மெஜாரிட்டின்றாங்க. சரி, அப்போ புள்ளி கூட்டணி குறிப்பா காங்கிரஸ் நாங்க 115 சீட்டு ஜெயிச்சாலே ஆட்சிக்கு வந்துருவோம். இப்ப புரியுதுங்களா? டக்வொர்த் லூயிஸ் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல பாலிடிக்ஸ்லயும் அப்ளை ஆகுதுன்னு. என்னங்க அவங்க 272 அடிக்கணும்ன்றீங்க, நீங்க 115 போதும்ன்றீங்கன்னா அதாங்க பாலிடிக்ஸ். இப்ப புரியுதுங்களா? மல்லிகார்ஜுன கர்கே சொல்லியிருக்காரு, நாங்க ஆல்ரெடி 100 சீட்டுகளை கடந்து விட்டோம். பாஜக நாங்க 300 தாண்டிட்டோம் 400 தாண்டிட்டோம் சொல்லினுக்கிறாங்க. இவங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படல. நாங்க 100 சீட்டுகளை தாண்டிட்டோம். அந்த லாஸ்ட் ஃபேஸ் இன்னைக்கு நடக்குது இல்ல, இதுல எப்படியும் ஒரு 28 சீட்டுகளை பிடிச்சிரும். 128 வந்துரும். அதுக்கப்புறம் புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் அவங்க எல்லாம் ஒழுங்கா டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னு நம்புறேன். இது ஓட்டுக்களை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. கூடவே சொல்லிட்டாரு, என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் சாய்ஸ் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரு யூத்தா. ஏங்க அப்படி பார்க்க போனா அண்ணன் ராகுல் காந்தி அவர்களோட கிட்டத்தட்ட 2.5 வயசு சின்னவாங்க நானு. அப்ப நான் என்ன யூத்தா என்னையும் கன்சிடர் பண்ணலாம்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு? ஏன் கூடாதுன்றீங்களா? எனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? அது சரி, ராகுல் காந்திக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னே சில பேர் கேட்டுக்கிறாங்க. இதுல நீங்க என்ன கேட்க வந்துட்டீங்க? சரி விடுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், அங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. ரைட், கமிங் பேக் டு தி பாலிடிக்ஸ். இன்றைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கும். பட் நாம என்னைக்குமே சொல்ற மாதிரி அது ப்ரீ போலா இருக்கட்டும், போஸ்ட் போலா இருக்கட்டும், எக்ஸிட் என்ட்ரி எதுவா இருந்தாலும் அதே ஜாலியா அது ஐபிஎல் பாக்குறோம் இல்லையா, அது என்ன நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் ஏதாவது ஒரு சர்வே கிட்டத்தட்ட கரெக்டா இருக்குங்க. உடனே பாத்தீங்களா எக்ஸிட் போல் கரெக்டா இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா 1, 2 இல்ல 3, 4 சர்வே கிட்டத்தட்ட ஒட்டி வருது அப்படின்னு சொன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு 10, 15 சர்வே இருக்கும். நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா இவங்க சொன்னாங்கன்னா கடந்த பல தேர்தல்கள்ல இப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இருக்காதா எனக்கும் தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டு என்ற அன்னைக்கு இவிஎம் அப்படியே அடிச்சு துப்புது பாருங்க ஒரு ஃபிகர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை மட்டும் தான் நான் நம்புறதுங்க. மற்றதெல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காங்கிரஸ்ல இதுக்குள்ளேயே ரெடி ஆயிட்டாங்க. அதை இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வருகிறார்கள். யார் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்றத பத்தி நாங்க முடிவு எடுக்கிறோம்.
நான் முடிவெடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? காங்கிரஸ் முடிவெடுத்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? அவங்க கூட்டம் கூடி பேசல பிரைம் மினிஸ்டர் யாருன்னு. அப்ப நான் பேசினா என்ன அப்போ? எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இதுல ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாருங்க போன தடவை 3 நாள் ஆச்சாம். அதாவது 2004ல மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு. இந்த தடவை 48 மணி நேரம் போதும். அதுக்குள்ள நாங்க யார் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிடுவோம் அப்படின்னு இருக்காரு. கூடவே என்ன சொல்லியிருக்காரு, எந்த கட்சிக்கு அதிக சீட்டுகள் இருக்கிறதோ அதுல இருந்து தான் பிரதம மந்திரி வருவார் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு புள்ளி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் இருக்கிறதுலயே அதிக எம்பிக்களை பெறக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. மீதி கட்சி எல்லாம் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதனால இவர் தைரியமா இப்ப சொல்லிட்டாரு எந்த கட்சிக்கு அதிக சீட் இருக்கின்றதோ அப்படின்னு. ஆனா இதெல்லாம் முதல் 6 ஃபேஸ் நடக்கும் போதும் சொல்லல அப்படின்றத நம்ம பார்க்கணும். எனக்கு என்ன சந்தேகம்னா, இவர் சொல்லிட்டாருங்க, அது பாருங்க யார் அதிக எம்பி வச்சிருக்காங்களோ அங்கிருந்து தான் பிஎம் வருவாருன்னு. சரி, எந்த கட்சிக்கு அதிக எம்பி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய இன்டர்னல் கால்குலஸ் மாதிரியா? என்னங்க 48, ஒரு 19, ஒரு 17, ஒரு 7, 3 இதுல எது பெருசு? 1வது பசங்க கிட்ட 2வது பசங்க கிட்ட சொன்னா கூட பார்த்த உடனே சொல்லிடுறாங்க. அதோ 17 தான் இல்லையா, 19 அதுவும் இல்லையா, சரி 4 அதுவும் இல்லையா, சரி ஏதோ ஒண்ணு விடுங்க, இந்த 5ல ஏதோ ஒண்ணு பெருசு அப்படின்னு சொல்லிட போறாங்க அந்த பசங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள கூடி பேசி ஆமா யார் பிரைம் மினிஸ்டர், அங்கதானே இருக்குது வம்பே. எதுக்காக இப்பவே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் லட்சணம் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவசரப்பட்டு யார் பேரையும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்குது. ஆனா கர்கே அவர்கள் முந்திக் கொண்டார். இல்ல ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பேசி வச்சுனாங்களா இல்ல எதேச்சியா சொன்னாங்களான்னு தெரியல. மல்லிகார்ஜுன கர்கே இவரை பிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் உடனே ஐயோ நான் இல்லவே இல்லை இந்த ரேஸ்ல அப்படின்ட்டாரு. அதை சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே தலைவர் பதவியில இருந்தா கூட தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில இருந்து. சரி இருந்துட்டு போட்டோம். இப்ப ஜெயராம் ரமேஷ் 48 மணி நேரம் சொன்னாருங்க. நமது அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் கபால்னு அதை பாதியா குறைச்சிட்டாரு. 24 ஹவர்ஸ் போதும் அப்படின்ட்டாரு. இங்க தமிழ் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல சொல்றாரு 24 மணி நேரம் போதும். ஆனா அதை சொன்னதோட இல்லாம இன்னொரு ஒரு அரிய கருத்து ஒண்ணு சொல்லாரு பாருங்க. ஏங்க ஒரே ஒருத்தர் தான் பிரதம மந்திரி ஆக வேண்டுமா? எல்லாரும் பிரதம மந்திரி ஆகலாம். ஆஹா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்ட். அந்த மாதிரி தான் இவரு பேசினுக்கிறார் போல இது. எல்லாரும் பிரதம மந்திரி ஆகலாம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? புள்ளி கூட்டணியில இருக்க 27, 28 கட்சியில இருந்து ஒருத்தர் பிரதம மந்திரி ஆயிட்டு ஒரு நாட்டுக்கு 28 பிரதம மந்திரியா? சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்திலேருந்து தான் யாராவது பிரதம மந்திரியாக வர முடியும். மன்மோகன் சிங் அவர் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிரதம மந்திரியாவா இருந்தாரு. அதை பத்தி நம்ம பின்னாடி விலாவாரியா பார்க்க போறோம். அதிகாரம் முழுக்க சோனியா அம்மையார் கையில தான் இருந்தது. இவர் வெறும் கீ கொடுக்கப்பட்ட பொம்மை மாதிரி தானே இருந்தாரு. அதுலயும் வெளிநாட்டு தலைவர்கள் உள்நாட்டு தலைவர்கள் யாரும் இவரை மதிக்கிறது கிடையாது. எல்லாமே சோனியா அம்மையார் அவர்கள் தான் பார்த்துருந்தாங்க. அப்புறம் இவர் பிரதம மந்திரின்னா கரெக்ட் மாப்பிள்ளை இவரு அவர் போட்டிருக்க சொக்கா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி தான் இருந்தது. சோ இப்படி ஒரு புதுமையான கருத்தை வைத்திருக்கின்றார். ஆனா அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டார், வாய்ப்பு வந்தால் எங்களுக்கு மெஜாரிட்டி வந்தால் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இப்பவே எதுக்கு பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு அவரும் கொஞ்சம் உஷாரா தான் பிளே பண்றாரு. கர்கே அவர்கள் மாதிரி இல்லை. என்ன இருந்தாலும் ப சிதம்பரம் அவர்கள் பொருளாதார மேதை, அதுக்கப்புறம் மத்திய மந்திரியா எவ்வளவு நாள் இருந்திருக்காரு. சோ அந்த அனுபவம் கை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல காங்கிரஸ் கட்சி கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, பிரதம மந்திரி அவர்கள் இந்த கன்னியாகுமரியில தியானம் செய்வதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு. இது அபிஷேக் மனு சிங்வி அவர் கூட சொல்லியிருந்தாரு. நம்ம முந்தைய பதிவுல பார்த்தோம். அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அவரோடலாம் நம்ம மோத முடியாது. ஆனாலும் ஒரு சின்ன டவுட் வருதுங்க. இவர் என்ன பண்ணாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக பெயில் வேணும் அப்படின்னு போய் ஆர்கியூ பண்ணாருங்க. அவரு சாமர்த்தியசாலி திறமையான வக்கீல், பெயிலும் வாங்கி கொடுத்துட்டாருங்க. சட்டத்துல இடமில்லை என்றாலும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்கு பெயில் கிடைச்சிருச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு. எத்தனாம் தேதி வரைக்கும்? இன்னி வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும். நாளைக்கு போயிட்டு அவர் ஜெயில சரண்டர் ஆகணும். அவர் உடனே அப்படியே சென்டிமெண்டலா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் மறுபடியும் சிறைக்கு போக போகிறேன், 2ஆம் தேதி சரண்டர் ஆக போகின்றேன், உன்னை எத்தனை நாள் உள்ள வச்சிருப்பாங்களோ தெரியாது, அப்படி இப்படின்னு ஒரு சீன் எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டுக்கிறாருங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இவரா போய் சரண்டர் ஆறா மாதிரி ஒரு சீன் காமிச்சு நிற்கிறாரு. ஆனா கோர்ட்டுடைய உத்தரவு அது. பட் எனக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா,
அபிஷேக் மனு ஸ்விங்கி இந்த பிரதம மந்திரியோட தியானத்தை பத்தி சொல்லும் போது அந்த சைலண்ட் அவர்ஸ் அப்படின்றது 30ஆம் தேதி 7 மணிக்குன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து ஆரம்பமாகின்றது. சோ அந்த நேரத்திலிருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதனால இந்த தியானத்தை தடை செய்ய வேண்டும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தாருங்க. இப்ப டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் 30ஆம் தேதி 7 மணியோட பெயில் போதும், அதுக்கப்புறம் போய் சரண்டர் ஆகணும்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் அவருக்கு மட்டும் 1ஆம் தேதி வரைக்கும் கேட்டாங்க? இப்ப புரியுதுங்களா விஷயம் என்னன்னு? பிரச்சாரம் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ செய்யக்கூடாது, அதான மேட்ரு. அப்ப 30ஆம் தேதி 7 மணி, சரிங்க, நைட் 7 மணி போய் ஜெயில சரண்டர் ஆக முடியாது, ராத்திரி ஆயிடுச்சு. அதனால அடுத்த நாள் காலையில 31 காலையில போய் சரண்டர் ஆக வேண்டியது தானே. எதுக்காக பெயில 1ஆம் தேதி வரைக்கும் கேட்கணும்? அது கோர்ட்ல ஆர்கியூ பண்றது வேற, இங்க மக்கள் மன்றத்துல ஆர்கியூ பண்றது வேற அப்படின்றீங்களா? கரெக்ட். அரசியல்வாதி அப்படின்னு வந்துட்டாலே இரட்டை நாக்கு. அதுலயும் இவருக்கு 4-5 நாக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கறிஞராச்சே, அதனால அவருடைய திறமையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. மன்மோகன் சிங்னு சொன்னேன் இல்லையா, அவர் இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாருங்க. அதாவது பிரதம மந்திரியா 10 வருஷம் இருக்கும் போதே அவர் பேசினது கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்சியை விட்டு போய் 10 வருஷம் சும்மா இருந்தாரு, என்ன நினைச்சாரோ தெரியல, யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுன்னு சொன்னாங்கன்னு தெரியல, கபால்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு, இது போல ஒரு பிரதம மந்திரி ஒரு மதத்தை பற்றி தவறாக குறைத்து பேசுவது என்பதை நான் இதுவரை பார்த்தது கிடையாது, எந்த பிரதம மந்திரியும் இது போல பேசியது கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எதை சொன்னாரு? மோடி அவர்கள் பேசினதையா? அதை பத்தி நம்ம விலாவாரியா பார்த்தோம். ஆனா இவர் பேசாமையே 10 வருஷம் இருந்தாரு. இவர் பேசலன்னாலும், இவர் சொல்றாரு பிரதம மந்திரி இந்த அளவுக்கு பேசினதை நான் பார்த்தது கிடையாதுன்னு. இவர் பேசல. ஆனா இவர் கட்சியில இருந்தவங்க எல்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படின்றது இவருக்கு மறந்துச்சா? எதுவுமே காதுல விழலையா அவருக்கு? இல்ல எதுவுமே பேப்பர் படிச்சது கிடையாது அவரு? மௌத் கா சௌதாகர், மரண வியாபாரி அப்படின்னு இதே சோனியா காந்தி அம்மையார் சொன்னது இவர் காதுல விழலையா? நீச் ஆத்மி அண்ணன் மணிசங்கர் ஐயர் சொன்னார்ல, எங்க கட்சி கூட்டத்துல டீ ஆத்த ஒண்ணா வரலாம் சொன்னார்ல மணிசங்கர் ஐயர், இதெல்லாம் அவர் காதுல விழலையா? இவர் பேச மாட்டார். இவர் என்னைக்கு பேசினார்? பராசக்தியில சொல்லுவாங்களா, ஆத்தா என்றைக்கடா பேசினாள் அப்படின்ற மாதிரி மன்மோகன் சிங் என்னைக்கு பேசினாரு? அவருக்கு பதிலாக அவங்க கட்சியில இருந்தவங்க எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் இவருக்கு எனக்கு தெரியாது. இன்னும் அப்படி பேசுறாரு. ஏங்க, இந்த நாட்டின் வளங்களில் ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மைனாரிட்டிஸ், அதுல முஸ்லிம்களுக்கு அப்படின்னு பேசினாரா இல்லையா? வீடியோவோட ஆதாரம் இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அவரு? இவர் பேசுறாரு ஒரு மதத்தை குறைத்து. ஏங்க, ஒரு மதத்துக்கு மட்டும் பிரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களை நீங்க ஒன்றாக பார்க்கவில்லை. அவங்கள மத ரீதியாக பிரிச்சு மைனாரிட்டி, அதுல இவங்க முஸ்லிம்ஸ், இவங்க கிறிஸ்டியன்ஸ், இப்படித்தானே நீங்க கூறு போட்டு வச்சு பாக்குறீங்க ஓட்டு வங்கிக்காக. இதுல இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு? பொருளாதார மேதையாம். தயவு செஞ்சு எதிர யாரும் சொல்லிவிடாது. இவர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு, எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் ஒன்னும் பண்ணல, எதுவும் பேசினதும் கிடையாது. அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏதோ நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல இவர் பினான்ஸ் மினிஸ்டரா வராரு. நரசிம்மராவ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவர் ஃபாலோ பண்ணார். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நரசிம்மராவ்னா அவங்களுக்கு ஆவாது. அதனால மன்மோகன் சிங் அவர்களை இவங்க தூக்கி பிடிச்சாங்க. அதனால இவர் பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இவரு இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மேதை 10 வருஷம் ஆட்சியில் இருந்த போது பணவீக்கம் எவ்வளவு இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு இருந்தது, இந்தியாவின் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சிரிப்பா வருது. இவரை போய் பொருளாதார மேதை, ப. சிதம்பரம் அவர்கள் கூட நான் பொருளாதார மேதை தான் சொல்லி நிற்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. இதுல இன்னைக்கு மீட்டிங் நடக்குது இல்லையா, இதுல மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதை எப்படி எல்லாம் ஹேக் பண்ணலாம், அதை எப்படி எல்லாம் தடுப்பது அப்படின்றத பத்தி இந்த கூட்டத்துல மற்ற கட்சிகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்களாம். ஓஹோ, அப்ப இவிஎம் எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏங்க நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல அந்த மிஷினை வச்சுட்டு வாங்க ஹேக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது போகவே இல்லை. அப்போ இவிஎம் ஹேக் பண்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நான் இதுக்கு பதவுரை பொழிப்புரை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியாக ஒரு ஸ்கூப் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அந்த புலி கூட்டணி காங்கிரஸ் ஏன் அந்த மீட்டிங் கூட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் 4ஆம் தேதி இல்லையா, அது எப்படியும் 5ஆம் தேதி காலையில் ஆயிரம் முழு முடிவுகள் தெரிவதற்கு. அதுக்கப்புறம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருப்பாரா இல்ல வெளிநாடு போயிடுவாரோ, அதனால இப்பவே முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இது. ரைட்டு, வெளிநாடு போனா என்ன, உள்நாடு போனா என்ன, பதவி நமக்கு இல்லை என்று ஆகிவிட்டது, அப்புறம் எந்த நாடா இருந்தா என்ன அப்படின்றீங்களா? கரெக்ட் தான். எல்லாம் எக்ஸிட் போல என்ஜாய் பண்ணுங்க, நோ டென்ஷன்,
4ஆம் தேதி அன்னைக்கு நிஜமான ரிசல்ட் வரப்போகின்றது. அது வரைக்கும் கனவு காண்றவங்க தாராளமா கனவை கண்டினியூ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.